يا نبي سلام عليك. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வாரத்தில் ஒரு நாளில் சொன்னார்கள், 7 கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது நீங்கள் ஊற்றுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களில் வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரை தொழுதார்கள், லுஹரை தொழுதார்கள், மக்களோடு அஸ்ரை தொழுதார்கள், மக்ரிபை தொழுதார்கள். இஷாவுடைய நேரம் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு தயாராகிறார்கள். ஆனால் அவர்களால் எழ முடியவில்லை, மயக்கடித்து விழுகிறார்கள். மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே, மக்கள் தொழுது விட்டார்களா? பிலால் அதானை சொல்லிவிட்டாரா? ஆம் யா ரசூலல்லாஹ், பிலால் அதானை சொல்லிவிட்டார். மக்கள் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்து தயாராகிறார்கள், தண்ணீரை தன் மீது ஊற்றுமாறு சொல்கிறார்கள். ஆனால் அவர்களால் மீண்டும் செல்ல முடியவில்லை, மயக்கடித்து விழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை எழுந்திருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரை மீண்டும் ஊற்றுமாறு சொன்னார்கள். இப்படி 2, 3, 4 முறைகள் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த தொழுகையில் கலந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா, உம்முடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு நீ ஏவுவீராக. அபூபக்கர் தொழுகை நடத்தட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அபூபக்கர் மென்மையானவர், என்னுடைய தந்தை மென்மையானவர், அவரால் தொழுகையை முழுமைப்படுத்த முடியாது. அதுவும் நீங்கள் நிற்கின்ற இடத்தில் அவரால் நின்று குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க முடியாது. அபூபக்கர் அதை செய்வதற்கு, இந்த செயலை இந்த நேரத்திலே செய்வதற்கு அவரால் இயலாத. அல்லாஹ்வுடைய ரசூலே, உமரை அனுப்புங்கள் நீங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை சொன்னார்கள். இல்லை, அபூபக்கர் தான் தொழுகை நடத்த வேண்டும். எதை உணர்த்துகிறது? நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், எனக்கு பிறகு இந்த தொழுகை நடத்தக்கூடிய பொறுப்பும் இந்த ஜமாஅத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் அபூபக்கரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் துஹருடைய தொழுகைக்கு முன்னால் பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளியில் சென்று நேராக மிம்பரின் மேல் ஏறி அமர்கிறார்கள், உட்காருகிறார்கள். நிற்க முடியவில்லை ரசூலுல்லாஹுவால். சொன்னார்கள், லஅனத்துல்லாஹில் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். ரசூலுல்லாஹுடைய இறுதி அறிவுரை இந்த முஸ்லிம் சமூகம் கேட்டுக்கொள்ளட்டும். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். ஏன்? அவர்களுடைய நபிமார்கள் இறந்தால் அவர்களுடைய கபரை வணங்குமிடமாக மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அவர்கள் வணங்கக்கூடிய மஸ்ஜிதாக ஆக்கி விடுகிறார்கள். லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபத், என்னுடைய கபரை நீங்கள் வணங்கப்படும் இடமாக மாற்றி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த சமூகம் ஷிர்கில் விழுந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தார்கள். எதை ரசூலுல்லாஹ் தங்களுடைய இறுதி நாட்களில் எச்சரித்தார்களோ அதுவே இன்றும் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய முசீபத்தாக மாறி கிடக்கிறது. கபர்கள் வணங்குமிடமாக ஆக்கப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபரை முன்னிறுத்தி சொன்னார்கள். நான் மரணித்ததற்கு பிறகு நபி என்ற காரணத்தால், ரசூல் என்ற காரணத்தால் இந்த மக்கள் என்னுடைய கபரை வணங்கக்கூடிய இடமாக, வணக்க வழிபாடுகள் செலுத்தப்படக்கூடிய இடமாக ஆக்கிவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். எந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பலர் கபர்களை, நல்லவர்கள் இறந்துவிட்டால், வலிமார்கள் இறந்துவிட்டால், ஆலிம்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய கபர்களை எல்லாம் வணங்குமிடமாக ஆக்கி அங்கே இபாதத்தை மேற்கொள்கிறார்கள், யூதர்களையும் நஸ்ரானிகளையும் போன்று. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தொடர்ந்தார்கள், உங்களை யாராவது நான் அடித்திருந்தால் இதோ முஹம்மது ரசூல் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், அவருடைய முதுகு இருக்கிறது, அவர் அடித்துக் கொள்ளட்டும் முஹம்மது ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையாவது நான் ஏசி இருந்தால் இதோ முஹம்மது ரசூல் இருக்கிறார், பழிதீர்த்துக் கொள்ளட்டும். யாரிடமிருந்தாவது நான் கடன் வாங்கி இருந்தால் அவர் தைரியமாக கேட்கட்டும், அவருடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது தன் மீது எந்த குறையும், தன் மீது எந்த பொறுப்பும்
அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பிலிருந்தும் பொறுப்பை நிறைவேற்றாமலும் இந்த பூமியில் இருந்து நான் சென்றுவிடக் கூடாது என்ற அச்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை இப்படி செயல்படுமாறு மாற்றுகிறது. எந்த மனிதரும் வாய் திறக்கவில்லை.